கீரை வச்சுட்டு வந்து இதுமாரி உரி வச்சுக்கணும். அப்புறம் பாரம்பயிறு விட்டு அடுப்பு போட்டு வைக்கணும். பாரம்பயிறு போட்டு அப்புறம் கீரையெல்லாம் வைக்க விடாமல் சரியா கீரை கொடுங்க. ஓரம்பேர் போட்டு மஞ்சள் பொடி, ஓரம்பேர் போட்டு மஞ்சள் பொடி அதை போட்டு அரைச்சிட்டு ஓரம்பேர் போட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் சரியா. பூண்டு வெங்காயம், பூண்டும் வெங்காயமும் பச்சை மிளகா அப்புறம் மிளகு சீரகம் போட்டு அப்படியே அரைச்சிக்கணும். இதை மிக்சியில் அடித்து கொண்டாந்து வச்சுக்கணும் சரியா. உப்பு போட்டு தோரம்பயிறு கீரை வச்சுருக்கான் அப்படியே கடைய வேண்டியதான். கீரை போட்டாச்சு, கீரை போட்டோம் பாரு, தோரம்பயிறு போட்டு உப்பு போட்டு கீரை போட்டுட்டான். கொதிக்குது, இறக்கி கடையணும். அப்படியே கரையணும். இதுதான் ரசமா? அதுதான் ரசம், இதுதான் கீரை. கீரை கிடையாது, எவ்வளோ கிடையாது, என் கீரை இருக்காது. மிளகா பூண்டு வெங்காயம் மூணையும் போட்டு அரைச்சி இதுமாரி போட்டு கிண்டிக்கணும் சரியா. இதுமாரி கிண்டுனா உரப்பு இல்லாத இந்த எண்ணெயில் வெந்துடுற எடுத்து விட்டுக்கணும்.